குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐடிசி அவைல்மெண்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எப்படி அவைல் பண்ணுறது, அதுக்கான எலிஜிபிலிட்டி ரூல் என்ன அப்படிங்கிறது பேசிக் எல்லாருக்குமே தெரியும். பட் அதில் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st January 2022. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் WA அப்படின்னு ஒரு கிளாஸை இன்சர்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு கண்டிஷனும் வைக்கிறாங்க. நம்மளோட சப்ளையர் GSTR 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். அது ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆகிருக்கணும். எதில் அப்பியர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா GSTR 2B இதில் அப்பியர் ஆகிருக்கணும். அப்போ தான் ரிசிப்பியண்டான நம்ம அந்த இன்புட்டை நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் மற்ற கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதில் ஒன் மோர் கண்டிஷன் தான் இது. ஸோ நம்ம கையில் இன்வாய்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம இன்புட் எடுக்கக்கூடாது. அது GSTR 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும். அதுக்கான ரிட்டர்ன் ப்ராப்பராக சப்ளையர் ஃபைல் பண்ணியிருக்கணும். பேமெண்ட்டை ரெமிட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த இன்புட் நமக்கு எலிஜிபிள். இதை தான் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் WA கிளாரிஃபை பண்ணுது. அதே மாதிரி ரூல் 36(4) அதுவும் ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் தான். அதையும் நம்ம ரீகால் பண்ணணும். இப்போ இந்த ரூல் 36(4)ல் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் பேஸில் நம்ம ஐடிசி கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அந்த சேஞ்சஸ். GSTR 2Aங்கிறது டைனமிக் ரிப்போர்ட். எப்பெல்லாம் சப்ளை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். GSTR 2Bங்கிறது கட் ஆஃப் டேட்டு 14th அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த GSTR 2B ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதான் ஸ்டாட்டிக்ஸ் டேட்டான்னு சொல்கிறது. இந்த ரிப்போர்ட் மாறாது. இப்போ பிஃபோர் டியூ டேட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ அந்த வேல்யூ மட்டும் GSTR 2Bயில் வரும். அந்த அமௌண்ட் தான் நமக்கு எலிஜிபிள் இன்புட்டு. ஆஃப்டர் டியூ டேட்டுக்கு அப்புறம் நம்ம சப்ளை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது GSTR 2Aயில் ரிஃப்ளெக்ட் ஆகும். 2Bயில் இன்எலிஜிபிள் இன்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த அமௌண்ட் நெக்ஸ்ட் மந்த் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது 1 month கேப் ஆகும். எனிவே நம்ம இன்புட்டு கிளைம் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இம்மிடியேட்டாக பண்ண முடியாது. அது மட்டும்தான். இப்போ நீங்கள் ஜனவரி மந்த் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரூல் 36(4) கிடையாது. அதனால் இந்த ப்ரொவிஷனல் பேஸில் 5% நான் எக்ஸ்ட்ரா எடுத்தேன் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக GSTR 2Bயில் என்ன இருக்கோ அதுதான் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் WA இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா டைம் லிமிட்டு செக்ஷன் 16(4) இப்போ 2 month ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 13th November வரைக்கும் லாஸ்ட் இயரோட இன்புட்டை நம்ம கிளைம் பண்ணலாம். அது இன்வாய்ஸாக இருந்தாலும் சரி, டெபிட் நோட்டாக இருந்தாலும் சரி நம்ம கிளைம் பண்ணலாம். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ இது நமக்கு ஃபேவர். இந்த ஒரு ரூல் மட்டும்தான் நமக்கு ஃபேவர். ரிமைனிங் ரூல் நமக்கு அன்ஃபேவர் தான். இப்போ ஜனவரி ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள். இதில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவேர்னஸ் பர்பஸ் தான். GSTR 3B 20ஆம் தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கிங் நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஏன்னா GSTR 2Bயில் ஒரு வேல்யூ இருக்கும், நம்ம புக்ஸில் ஒரு வேல்யூ இருக்கும். டெஃபினட்டாக ரெண்டும் மேட்ச் ஆகாது. ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புக்கில் என்ட்ரி இருக்கும், GSTR 2Bயில் என்ட்ரி இருக்காது. அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி GSTR 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், உங்கள் புக்கில் என்ட்ரி ஆகிருக்காது. அது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெக்கன்சிலேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் GSTR 3B ரிட்டனே ஃபைல் பண்ணணும். GSTR 2Aயில் இருந்தாலே எலிஜிபிள் அப்படின்னு டோட்டலாகவே நீங்கள் எடுத்துடாதீங்க. அது மட்டும் பத்தாது. மற்ற கண்டிஷன் செக்ஷன் 16(2)ல் சொல்லியிருக்கக்கூடிய மற்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்புட் கிளைம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த நியூ சேஞ்சஸ் பற்றின அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கில் ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருக்குன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. இது மாதிரி GST அண்ட் இன்கம் டேக்ஸ் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி உங்க GST நாலேஜும் இன்கம் டேக்ஸ் நாலேஜையும் நீங்க டெவலப் பண்ணி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம பெல் பட்டன்ல ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் இமிடியேட்டா அவங்க ரீச் ஆகும். நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, GST இன்னைக்கு கட்டாயமா எல்லாருமே
எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி தெரியாம இருக்கு இல்ல ஃபுல்லா தெரியல அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. நம்மளோட ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஜிஎஸ்டி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டீச் பண்றோம். ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய அனைத்து ரிட்டனும் எப்படி ஃபைல் பண்றதுங்கிற கிளாஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிசினஸ்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன டிரான்சாக்சனுக்கெல்லாம் நீங்க யார் உதவியுமே இல்லாம நீங்களே இண்டிபெண்டன்டா டிசிஷன் எடுக்கலாம். இந்த ஜிஎஸ்டி கிளாஸ் பெய்டு சர்வீஸ் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் சர்வீஸ் தேவை அப்படின்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுவரையும் பொறுமையா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மீண்டும் பயனுள்ள அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.